நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் ஃபாரிகா ஃபைசல். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்கும் கூட்டு எதிர்க்கட்சி தயார். அனுரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் வெளிப்படுவதாக தெரிவித்த உதய கம்மன்பில. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்குரிமை வழங்க நடவடிக்கை, அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. பாதுகாப்பு கோரி சர்வதேசத்தை நாடவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார். பொன்னி சம்பா அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியான தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடையிலிருந்து தமது கூட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளதாக எதிர்க்கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டு எதிர்க்கட்சி இன்று அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் பிற கட்சிகளை உள்ளடக்கிய கூட்டு எதிர்க்கட்சியே கூட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளது. அத்துடன் அங்கு மாபெரும் பேரணியொன்று நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒரே மேடையில் கொண்டு வருவதே இந்த பேரணியின் முக்கிய நோக்கமாகும். அத்துடன் 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லருக்கு எதிராக ஒன்றுபட்ட நட்பு நாடுகளை பின்பற்றுகிறோம். அதற்காக நாடு முழுவதும் தொடர் பேரணிகளை நடத்துவதாகவும் அறிவித்துள்ளார். இந்நிலையில் அரசியல் வட்டாரங்களின் தகவல் படி முக்கிய எதிர்க்கட்சிகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மக்களின் குரல் எனும் குறித்த பேரணியில் கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்வின் அமைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளிடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் பாசிசம் தலை தூக்க தொடங்கியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி காலத்தில் நிலவியது போல் இன்று இலங்கையில் பாசிசவாத ஆட்சி இடம்பெறுவதாகவும், இலங்கை போலீசார் ஜெர்மனியில் ஹிட்லரது ஆட்சி காலத்தில் செயற்பட்ட போலீசாரை போன்று செயல்படுகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக, குறிப்பாக பாசிசத்திற்கு எதிராக அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட்டது. அவ்வாறு இலங்கையில் தற்போது பாசிசவாதம் தலை தூக்க ஆரம்பமாகியுள்ளது. குறிப்பாக நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு 3 தடவைகள் வன்முறை வழியை பின்பற்றியது. அத்துடன் எதிர்பாராத விதமாக, எதிர்பாராத நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கப்பெற்றது. மேலும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் உடலில் மறைந்திருந்த ஹிட்லர் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட தொடங்கியுள்ளது எனவும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்குரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சின் கீழ் ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 40வது வருட நிறைவை முன்னிட்டு இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், வெளிநாடுகளில் வசிக்கும் அனைவருக்கும் வாக்களிக்க தேவையான வசதிகளை வழங்கவும், தேவையான சட்ட நிலைமைகளை உருவாக்கவும் பொது நிர்வாக அமைச்சு ஏற்கனவே விசேட குழுவை நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன் போது அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பில் சர்வதேச சமூகத்தை நாட வேண்டியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். அதன்படி மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் இவ்விடயத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து 1 வருடத்திலேயே 100க்கும் அதிகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் மக்கள் பிரதிநிதிகள் தமது கடமையை செய்யும் நேரத்தில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை இங்கு கேள்விக்குறியாக இருக்கும் போது நாட்டில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகங்கள் எழுகின்றன. மேலும் வெலிகம தவிசாளர் கொலை செய்யப்பட்டு சிறிது நேரத்திலேயே அவருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகள் இருப்பதாக அரசாங்கம் அறிவித்தது. இவ்வாறான காரணங்களை காட்டி அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பை மறுத்து வருகிறது. இந்நிலையில் ஒரு கட்சி போதை ஒழிப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இவ்வாறான பொறுப்பற்ற விடயங்களையும் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிடின் இது தொடர்பில் சர்வதேசத்திற்கு அறிவிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்.
3500 மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. முன்னதாக உள்ளூர் சந்தையில் தற்போது நிலவும் கீரி சம்பா அரிசிக்கான பற்றாக்குறைக்கு தீர்வாக அரிசியை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் திகதி அமைச்சரவையும் அதற்கு ஒப்புதல் அளித்தது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியின் முதல் தொகுதி அக்டோபர் 23ஆம் திகதி அன்று நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பொன்னி சம்பா அரிசியின் மேலும் தொகுதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு இறக்குமதியாளரும் அதிகபட்சமாக 520 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.